இந்நாள் ஏன் நல்ல வெள்ளிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது? பார்வையாளர்கள் இக்காணொளி குழுவில் சேரவும் விருப்பத்தை தெரிவிக்கவும் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிரவும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி. குட் ஃப்ரைடே என்ற பெயருக்கு பின்னால் சில மொழியியல் மற்றும் வரலாற்று காரணங்கள் உள்ளன. 1. பழைய ஆங்கிலத்தில் குட் என்பது தூய அல்லது இறைப்பற்று பயஸ் என்ற பொருள் கொண்டது. இதனால் குட் ஃப்ரைடே என்பதை தூய வெள்ளிக்கிழமை ஹோலி ஃப்ரைடே என்று பொருள் கொள்ளலாம். இதேபோல இயேசு பிறப்பு காலத்தை குட் டைட், உயிர்ப்புக்கு முன் உள்ள புதன்கிழமையை குட் வென்ஸ்டே, திருவிவிலியத்தை குட் புக் என்று அழைத்தனர். இந்த பயன்பாடுகள் குட் என்ற சொல் பழைய ஆங்கிலத்தில் கொண்டிருந்த தூய என்ற பொருளை கொண்டுள்ளன. 2. துன்பங்களுக்கு இடையிலும் இது ஒரு சிறந்த நன்மையை, மீட்பை அளித்ததால் நல்ல குட் என்ற பெயர் நிலைத்தது. 3. குட் பை என்ற சொல் காட் பி வித் ஈ என்பதிலிருந்து வந்ததைப் போலவே குட் ஃப்ரைடே என்ற தொடர்மொழி கடவுளின் வெள்ளிக்கிழமை என்ற தொடர்மொழியிலிருந்து மருவி வந்திருக்கலாம் என்று சில அறிஞர்கள் கருதுகின்றனர். 4. இயேசு கிறிஸ்துவின் சிலுவைச் சாவு மனிதர்களின் பாவங்களுக்காக செய்யப்பட்ட ஓர் ஈகையாக கிறிஸ்தவர்களால் கருதப்படுகிறது. இந்தச் சாவு மனித குலத்திற்கு மீட்பையும் இறைவனுடன் மீண்டும் சேரும் வழியையும் ஏற்படுத்தியதால் அது ஒரு நல்ல நிகழ்வு நடந்த நாளாக கருதப்படுகிறது. 5. பழைய ஆங்கில தொடர்மொழியாகிய லாங் ஃப்ரைடே அன்று நீண்ட நேரம் உண்ணா நோன்பும் மற்றும் வழிபாடுகள் நடப்பதால் இப்பெயர் பெற்றது. 6. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்தால்தான் அவர் மீண்டும் உயிர்த்தெழும் உயிர்ப்பு நிகழ முடியும். அந்த பெரிய வாகைக்கு இந்த சாவு ஒரு தொடக்கமாக அமைந்ததால் இது ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. 7. இறைவன் மனிதர்கள் மீதான தனது எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்திய நாளாகவும் பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்ட நாளாகவும் இந்நாள் பார்க்கப்படுகிறது. 8. ஆக்ஸ்ஃபோர்ட் ஆங்கில அகராதியின்படி குடே ஃப்ரைடே எனும் தொடர்மொழி முதன்முதலில் த சவுத் இங்கிலீஷ் லெஜெண்டரி எனும் படைப்பில் இடம்பெற்றது. புதிய ஆங்கிலத்தில் இத்தொடர்மொழி குட் ஃப்ரைடே என மாறியது. இப்படைப்பு கிபி 1290ஆம் ஆண்டளவில் இயற்றப்பட்டது. இது புனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் சமய செவிவழி கதைகளையும் உள்ளடக்கிய பழைய ஆங்கில பாக்களின் தொகுப்பாகும். இச்சூழலில் குடே எனும் சொல் அக்காலத்தில் தூய அல்லது புனித வெள்ளிக்கிழமை என்பதையே உணர்த்தியது. எனவே குட் ஃப்ரைடே என்பது ஒரு தூய அல்லது புனித வெள்ளிக்கிழமை என்பதையே குறிக்கிறது. இதற்கு முன்னதாக ஆங்கிலோ சாக்சன் காலத்தில் இந்நாள் லாங் ஃப்ரைடே என்றே குறிப்பிடப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நல்ல வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே என்ற பாவானது கிறிஸ்டினா ரொசேட்டியின் 1866ஆம் ஆண்டு தொகுப்பான த பிரின்சஸ் ப்ராக்ரஸ் அண்ட் அதர் போயம்ஸ் என்பதில் வெளியிடப்பட்டது. பிற மொழிகளில் இதன் பெயர்கள்: ஜெர்மன் கார் ஃப்ரைடாக், இதற்கு துன்ப வெள்ளிக்கிழமை சாரோஃபுல் ஃப்ரைடே என்று பொருள். இட்டாலியன் வெனர்டி சாண்டோ, இதன் பொருள் தூய வெள்ளிக்கிழமை. மீண்டும் ஒரு முறை பார்வையாளர்கள் இக்காணொளி குழுவில் சேரவும் விருப்பத்தை தெரிவிக்கவும் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிரவும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.